ஃப்ரெண்ட்ஸோட நைட் பார்ட்டி 20 வயது பிறந்த நாளை கொண்டாடினாங்களாம் ஜோவிகா. என்ன நடந்துச்சுன்னு இந்த வீடியோல ஃபுல்லா தெரிஞ்சுக்கலாம். ஆமாங்க, பிக் பாஸ் ஹவுஸ்ல தனக்குன்னு ஒரு பேரை வாங்கி அந்த பேரை டேமேஜ் பண்ணிக்கிட்டவங்க தான் ஜோவிகா. சின்ன பொண்ணு துரு துருன்னு இருக்காங்க, கீழே கீழே விழுகுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள கமெண்ட் பண்ணாத இடமே கிடையாது. ஆரம்பத்துல படிப்பு பத்தி பேசின விஷயம் நீயா நானாலேயே ட்ரெண்டிங் டாபிக்காவே வந்துச்சு. அதுக்கப்புறம் நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் போட்டு அடி அடின்னு ஜோவிகாவை அடிச்சே தள்ளிட்டாங்க. என்னடா நடக்குதுங்க அப்படின்ட்டு ஃபீல் பண்ணிட்டு இருந்த ஜோவிகா, ஆனாலும் அம்மாவுடைய மோட்டிவேஷனால சிங்கம் சிங்கிளா தான் இருக்கும்ட்டு ஜாலியா கெத்தா சுத்திட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம பிக் பாஸ் ஹவுஸ்ல ஜெயிச்ச பணம் இருக்கு இல்லையா, அந்த பணம் வச்சு அவங்க அம்மாவை வச்சு மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் அப்படின்ற மூவியை தயாரிச்சாங்க. அந்த மேடையில் அவங்க பேசும்போது கூட, எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு காரணம் விஜய் டிவி தான். நான் சொந்தமா உழைச்சு சம்பாதிச்ச பணத்துல இருந்து நான் எடுத்து ஒரு படம் பண்ணியிருக்கேன், தயாரிப்பாளரா இருக்கேன்னு நினைக்கும் போது சந்தோஷமா இருக்கும் அப்படின்ட்டுலாம் பேசியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் மூவி பாத்தீங்கன்னா அட்டர் ஃபிளாப் ஆயிடுச்சு. இதெல்லாம் ஒரு படமானு கிழி கிளின்னு நெட்டிசன்கள் கிழிச்சு தள்ளிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பிளான் பண்ணாங்கன்னா, வனிதா அவர்களுடைய முன்னெடுப்புல யூடியூப் சேனல்லயே அந்த படத்தை போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அதன் மூலமா இழந்த வருமானத்தை ஓரளவுக்கு ஈட்டியிருக்காங்கன்னே சொல்லலாம். இதையும் தாண்டி முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒரு படத்துல இளையராஜா இஷ்யூ, ஊரையே கிழிச்சு தொங்க போட்டாரு இளையராஜா. பட் அவரை இவங்க நாரக்கிளியா கிழிச்சிட்டு பேச முடியாத லெவலுக்கு பண்ணிட்டாங்கன்னே சொல்லணும். இந்த எல்லா இஷ்யூவையும் தாண்டி ஜோவிகா அவங்களுக்கு 20வது பிறந்த நாள் வந்துருச்சாமா. அந்த இடத்துல ஜோவிகாவுடைய நண்பர்கள், அதுக்கப்புறம் வனிதா மேமுடைய நண்பர்கள் எல்லாருமே இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம பர்த்டே பார்ட்டி செலிப்ரேஷன்ல ஜோவிகா 20 வயசு பொண்ணாயிட்டா அப்படின்ட்டு எல்லாரும் பூரிச்சு பார்த்தாங்களாம். ஸ்லீவ்லெஸ்ல பிளாக் கலர்ல காஸ்டியூம் போட்டிருந்தாங்களாம். அது மட்டும் இல்லாம ஜோவிகா இப்ப எப்படி குழந்தை நட்சத்திரமா இருக்காங்களோ, 2 படங்கள்ல ஹீரோயினாவும் புக் ஆயிருக்காங்களாம். இந்த பட வாய்ப்புகள் அடுத்து அடுத்து வரும்பொழுது ஜோவிகாவுக்குன்னு ஒரு பெரிய ஃபியூச்சர் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அதையும் தாண்டி இன்னும் நிறைய படங்கள் வரிசையா வரப்போகுதாம். அந்த படம் எல்லாமுமே செம்மையா இருக்க போகுது அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுக்கு பிக் பாஸ் ஹவுஸ்ல வனிதா அவர்களுடைய பிளேயிங் பிடிக்குமா, ஜோவிகா அவர்களுடைய பிளேயிங் பிடிக்குமா? 2 பேர்ல யார் அதிகமா சண்டை போடுவாங்க? ஏன்னா ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா பிக் பாஸ் ஹவுஸ் அப்படின்றது விமர்சனங்களுக்கு வனிதாவுக்கு பெயர் வாங்கி கொடுத்தது. அதே மாதிரி ஜோவிகாவுக்கும் தனி ஒரு பெயரையே கொடுத்துச்சுன்னு சொல்லலாம். நிறைய ட்ரால்ஸ் வந்தாலும், நிறைய கமெண்ட்ஸ் வந்தாலும் எதையுமே கண்டுக்காம கூலா எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட உலகத்துல அவங்க ஹாப்பியா இருந்துட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு பிக் பாஸ் வனிதா அதே மாதிரி ஜோவிகால யாரை ரொம்ப பிடிக்கும்னு தாராளமா கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி யாருடைய கேம் பிளேயிங் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம். நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.